வாழ்க்கையுள் கூத்தாடும் மைவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய். 4 வெற்பும் அப்பாதியாய் விழமேறும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பாணி கொட்டிய கையார் 2 ஷண்முகனே. சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமைதானோ மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழுமல தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனை. அருணகிரி பெருமான் கந்த பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்கிறார். சொல் அலங்காரம் சந்த தமிழாலாகிய அருமையான சொல் அலங்காரத்தை செய்கிறார். அதில் முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கிறார். அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய 10 பிள்ளைத்தமிழில் 10 பருவம் சொல்லப்படும். இப்போ அருணகிரி பெருமான் இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த குழந்தையாக இருக்கும்போதே அழுகல், முதல்ல அழுதல், அந்த அழுகையை சொல்லி அதன் மூலமாக இந்த அசுரர்களுக்கு ஒரு பயம் உண்டாக்கும் வண்ணமாக ஒரு வகையாக சொன்னார். அடுத்து இடையிலே கட்டியிருக்கக்கூடிய கிண்கிணி, அந்த கிண்கிணி அசைவதால் ஏற்படக்கூடிய சப்தம் ஒலி, அதை கேட்டு இங்கே அசுரர்கள் பயம் வந்தது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தார். இப்போ முதல்ல சின்ன குழந்தை பசியில் அழுகுது, தொட்டில் படுக்குது, தாளப்பருவம் அப்படின்பாங்க. இப்போ அடுத்தாப்பில் நடக்கிற பருவம் வா வா வான்றது. இப்போ அந்த குழந்தை உட்கார ஆரம்பிச்சுட்டு உட்காந்த பிறகு தான் முதல்ல குழந்தைக்கு கை நல்லா விரிவாக வராது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா கை நல்லா விரிவாக வந்துடும், நல்லா விரித்து வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கைகள் விரிக்க ஆரம்பிச்சிடும், இந்த கையை வச்சு தட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கைக்கு பேர் பாணி அப்படிம்பாங்க. இப்போ கையை அப்படி சேர்த்து சத்தம் வர்றதுனால சப்பாணி அப்படின்றது, சப்பாணி பருவம் அப்படிம்பாங்க. இந்த 2 கையையும் சேர்த்து வச்சு அதை குழந்தைக்கு அந்த கையை இப்படி இருக்கிற பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். அதில் 2ஐயும் சேர்த்து வச்சு இப்படி சப்தம் கொடுக்குது பாருங்க, அந்த சப்தத்தை கட்டணும் இன்னும் சந்தோஷமாக. இது ஒரு பருவம். இந்த பருவத்தை இப்போ இந்த பாட்டில் 14வது பாட்டில், போன பாட்டில் இடுப்பில் இருக்க அந்த கிண்கிணி அப்படியே அந்த தொட்டில் படுத்திருக்கும் போதே அதை அசையுது. அந்த சப்தத்தை கேட்டு எப்படியெல்லாம் அந்த அசுரர்கள் அரண்டாங்க, பயந்தாங்க அப்படின்றத சொன்னார். இப்போ 14வது பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார். குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சினை இடேற்றுவாய். 4 வெற்பும் அப்பாதியாய் விழ மேருவும் குலுங்க விண்ணோரும் உய்ய சப்பாணி கொட்டிய கை 2 சண்முகனே. இப்போ முருகப்பெருமானுக்கு மற்ற குழந்தைகள்னா 2 கை, இந்த முருகப்பெருமான் 6 உருவங்களாக வந்து 6ஐயும் ஒன்றாக்கிய அம்மை. அப்போ 6 முகமும் 12 கரங்களும். இப்போ 12 கரங்களால் சப்பாணி கொட்டுதான். அப்போ என்ன ஒரு சப்தம் வரும் பாருங்க. அதை கேட்டு அந்த சப்தத்தை கேட்டு அலறினார்களாம். அந்த அசுர கூட்டங்கள் எல்லாம் அங்கே அலறினார்களாம். அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறாரு? முதல் 4 வரியில் அருமையாக உயிர்களாகிய நாம் படக்கூடிய துன்பம், இந்த துன்பத்தில் இருந்து முருகா உன்னை தவிர காப்பாற்றுறதுக்கு, என்னையை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைப்பா. இன்றைக்கி அப்படி தான் நம்ம சொல்கிறோம்.
கோயிலுக்கு போனால் எப்பா இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே, இந்த பிரச்சனையிலேருந்து ஒன்றை தவிர என்னால் என்னையை காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது, இப்படி சொல்லி தான் நம்ம வேண்டுறோம். அருணகிரி பெருமானும் அப்படி தான் சொல்கிறார். அருமையான ஒரு வார்த்தை. என்ன கொஞ்சம் நமக்கு சாதாரணமாக பேச தெரியும், அவருக்கு செய்யுள் நடையில் சந்த தமிழில் இலக்கண சுத்தமாக பேச தெரியும். அதை இங்கே சொல்கிறார் பாருங்க. குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் அப்படிங்கிறார். கூனா உலகம், ஆவினன் குடி அப்படின்னு வரும். ஆ இனன் கூ டி. யாரெல்லாம் கூன்றது பூமாதேவி வழிபட்ட இடம் ஆவினன்குடி அப்படின்றது. இந்த இடத்துல கூ என்பது இந்த உலகம். பாச வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்குறார். பாச வாழ்க்கை அப்படின்னா உயிர்களாகிய நம்ம தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், பாசம் என்றால் கயிறு, கயிறினால் கட்டப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம இல்லை, கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு. எதனோடு கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னா 5 பொறிகள், இந்திரியங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஐம்புலன்கள், இதோடையெல்லாம் கட்டி வச்சிருக்கு. எதை? மனம்ன்ற ஒரு கருவி, அந்த கரணத்தில் மனம்ன்ற கருவி, இந்த 5 பொறி புலன்கள் இவைகளோடு கட்டப்பட்டு இருக்கும் இந்த ஆன்மா. இன்னைக்கு அப்படிதான் நடக்கு. இந்த பாச வாழ்க்கையுள், அதுவும் கூத்தாடும் ஐவரில் கொட்பு அடைந்த. கொட்புனா சுழற்சி. இந்த 5 பேரும் சேர்ந்து இதனோடு கட்டப்பட்டு வச்சிருக்கு. பாசம்ன்ற கயிறு கட்டப்பட்டு வச்சிருக்கு. இந்த 5 பேர் என்னையை கொண்டு வந்து வெளி உலகத்தை அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, இதை பாரு சொல்லி 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 மீண்டும் மீண்டும் உலக வாழ்க்கையில் எடுத்து, அதனால சுழற்சி. கொட்புனா மீண்டும் மீண்டும் பிறவி, பிறவி சுழற்சி. அதிலே அடைந்த இப்பாச நெஞ்சை. பாசம்னா பச்சென்றால் கட்டப்படுதல். இங்கே பாசம் என்ற கயிறால் கட்டப்பட்ட உயிர். எது பாசமாக இருக்கிறது? மாயை, கண்மம், ஆணவ மலம். இவைகளோடு கட்டப்பட்ட நெஞ்சு என்றால் உயிர். இதனை ஈடேற்றுவாய் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். யார்கிட்ட? முருகப்பெருமான்ட்ட. அதாவது இந்த கிராமங்கள்லாம் பாக்கூத்துன்னு வைப்பாங்க. ஒரு பொம்மையை வச்சு இந்த பக்கம் கயிறை வச்சு அதை வச்சு இங்கிட்டு இழுத்துக்கிட்டே இங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னும் அதில் கூட ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கிடுவாங்க. ஒரு பொம்மையை முன்னாடி வச்சுக்கிடுவாங்க. பின்னாடி இவங்க இருந்து அந்த தலை, கை இதெல்லாம் அசைக்கிறதுக்கு அங்கங்கே வச்சுருப்பாங்க. அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். இது இந்த பாக்குத்து வகையிலேயே ஒன்று ஒன்று. இப்போ இந்த கயிறு அசைஞ்சால் அந்த பொம்மை அசையும். கயிறு அசைகிறது நின்றுட்டா அந்த பொம்மை அசையாது. இது எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் அந்த பாக்குத்தை பார்த்துருக்கோம். அதாவது திரைக்கு முன்னாடி இருக்கிறது பொம்மை, திரைக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தந்தான் கயிறை வச்சு அசைச்சிக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. உண்மையிலேயே நம்மை இங்கே கயிறுகளால் பின்னப்பட்டு, இந்த ஐம்புலன்கள் என்ற கயிறு 1 2 இல்லை 5 பேர், 5 கயிறு, 5 கயிறால் கட்டப்பட்டு இங்கே நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. கூட ஒரு காமெடியாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு சங்கீதம்னா என்னன்னே தெரியாது. ரொம்ப சூனியம், அதாவது ஒன்றுமே தெரியாதவன். அந்த நாட்டுக்கு ஒரு சங்கீத வித்வான் வர்றார். இப்போ ஒன்றுமே தெரியாது எனக்கு சங்கீதத்தை பற்றி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இழுக்காயிரும், அவனுடைய பேருக்கு இழுக்காயிரும். அதனால் நல்ல சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்த ஆளை என்ன செய்வார் ராஜா? எப்பா எனக்கு சங்கீதம் தெரியாதுன்னு யார்கிட்டையும் சொல்லிடாத, நீ என்ன செய்ய, எனக்கு பின்னாடி உட்காந்துக்கோ. உட்காந்துக்கிட்டு அவர் கழுத்தில் ஒரு கயிறு, அதே கயிறை பின்னாடி இவன் ராஜாவுக்கு பின்னாடி கட்டி வச்சாச்சு.
இப்போ அந்த சங்கீத வித்வான் எந்த இடத்துலலாம் பாடும்போது சபாஷ் அப்படின்னு மண்டையை ஆட்டுனான்னு வைங்களேன், மண்டையை ஆட்டுன்னு என்னாக்கும் அந்த கயிறு ஆடும். கயிறு ஆடுறதை பார்த்தோன்னே இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே இவனும் உடனே தலையை ஆட்டிக்கிட்டு சபாஷ் சொல்லலாம்ல. இது மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருவான். ஏன்னா தெரியாதுன்னு சொன்னால் அசிங்கமாயிரும், எல்லோரும் இந்த ராஜாவுக்கு ஒன்றுமே தெரியாது மக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுருப்பான். அது மாதிரி இப்போ சங்கீத வித்வான் வந்து பாடிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நேரமும் அவன் ஆண் தலையாட்டுவான், ஷபாஸ்னு இப்படி தலையாட்டுவான். அவன் தலையாட்டும் போது இந்த கயிறு இந்த ராஜாவோட கட்டப்பட்டிருக்கு, ஆடுதா, உடனே ராஜாவும் தலையாட்டிட்டு ஆன்னு ஆட்டுவார். அப்போ ராஜா நல்லா ரசித்து கேட்காரு அப்படின்னு இந்த சங்கீத வித்வான் நினச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் சங்கீத வித்வான் ரொம்ப அருமையாக பாடுறார், அவ்வளோ ஒரு இனிமை. இந்த பின்னாடி உட்காந்துருக்கவே சங்கீதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, வேகமாக மண்டையாடிட்டான். வேகமாக மண்டையாட்டா கயிறு அந்துட்டு இந்த ராஜாவோட போட்டிருந்த கயிறு அந்துட்டு. இப்போ ராஜாவுக்கு என்ன செய்யன்னு தெரில. இப்போ ராஜா பதில் சொல்லணும் இல்லையா? அப்போது அந்த சங்கீத வித்வான் அவனை பார்த்து இரு கயிறை கட்டிக்கிறேன் அப்படின்னா. யோசிச்சு பாருங்களேன், இந்த சீன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே போலத்தான் இப்போ உயிர்களாகிய நாம் 5 இந்த 5 புலன்களோடு கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். கட்டப்பட்டு நம்ம ஒரு நாடக மேடைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த பொம்மலாட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொம்மலாட்டம்லாம் ஆடுறதுக்கு ஒரு மேடை இருக்கும், அதெல்லாம் பின்னாடி நின்று அவங்க ஆட்டுவாங்க, இந்த பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு நாடக மேடையை கொடுத்துருக்காரு சாமி. உடம்பையும் கொடுத்து நாடக மேடையாக உலகையும் கொடுத்துருக்கிறார். அதுதான் கூவென்பது உலகம். இந்த பாச வாழ்க்கையுள் கட்டப்பட்ட இந்த வாழ்க்கையுள் இந்த கூத்தாடிக்கிட்டு இருக்காங்களே, நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்களே, அந்த 5 கூடி 5 பொறிகளோடு கூடி கொட்பு அடைந்த மீண்டும் மீண்டும் சுழற்சி. இது நாம் நினச்சிக்கிடுவோம், ஐயோ நாமெல்லாம் இப்போ அப்படி இல்லை, நல்ல ஒரு பக்குவமாக இருக்கோம், நல்ல கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், வேறு ஒன்றும் வேண்டாங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க, கோயிலுக்கு போகிறோம். நம்ம இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம். ஆனால் கோயிலுக்கு போய் இறை வழிபாடு செய்கிற அந்த நேரத்தில் நம்முடைய மனம் எங்கே இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். கோயிலுக்கு போனால் முருகர் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகு. அது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை இந்த வைரத்தால் அலங்காரம் பண்ண, அது நம்ம ஊர்களில் இருக்காது, அந்த பக்கம்லாம் இருக்கும். நல்ல வைரத்தால் அலங்காரம் பண்ணியிருக்காங்களாம், முழுக்க வைரம் அழகாக அப்படியே சரஞ்சரஞ்சரமாக போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ஆஹா, இந்த டிசைன் நடுவில் போட்டிருக்காங்க பாருங்க வைரத்தில், அந்த மாலை ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ பக்தர் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒருவர் முருகரை மட்டும் பார்ப்பாங்க, ஒருவர் முருகா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒருவர் கண்ணீர் மல்க நிற்பாங்க. ஒரு சிலர் முருகா நீ போட்டிருக்க இதில் நகையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கே, அதில் அந்த நடுவில் போட்டிருக்க பாரு ஒரு மாலை, அந்த டிசைன் சூப்பர்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. யோசிச்சு பாருங்க, இது என்னது? கண்ணியில் சிக்கிட்டோம். எந்த கண்ணியில்? இந்த பாசம்ன்ற கண்ணியில் நம்ம மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான். கண்ணால் பார்க்கிறது, காதால் கேட்பது, இதெல்லாம் சிக்குதல் தான். 5 புலம் அப்படின்றது நம்மளை சிக்க வச்சுக்கிட்டு தான் கிடக்கு. அதில் இன்னும் கூட சிலர் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பறவை ஒன்று உண்டும்பாங்க, அந்த பறவைக்கு பேர் அசுன பறவை, அசுனம் அந்த பறவைக்கு. இந்த பறவைக்கு நல்லா செவி வந்து ரொம்ப நுட்பமாக கேட்கக்கூடிய தன்மை உடையதான். இந்த பறவை என்னச்சா இந்த வீணை இசைன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. வீணையில் வரக்கூடிய மெல்லிதான இசை எங்கே கேட்டாலும் அங்கே வந்து உட்காந்துருமா. இதை பிடிக்கிறக்கே அப்படி போடுவாங்க. இதே நேரத்தில்
எல்லாருக்கும் கேட்குதாப்பா? தெரியுதா? எல்லாரும் கேட்குதா? சரி, சரியா கேட்கலையா? சத்தம் கேட்கலையா? கேட்குதா? முதல்ல கேட்கலையா? சரி சரி, இப்போ கேட்குதுல்ல? ஓகே ஓகே. திருச்சிற்றம்பலம். இடையில கட் ஆயிட்டு, அதனால தான். சரியா? திருச்சிற்றம்பலம். இப்போ அசுனம் என்ற ஒரு பறவை. இந்த பறவைக்கு நுண்ணியதான செவிப்புலம், அதாவது நுண்ணிய ஒலியையும் ரொம்ப விரும்பி கேட்குமா. அதில் வீணை இசை அதுனா ரொம்ப பிடிக்குமா அதுக்கு, வீணை இசையை. இந்த பறவையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவாங்களாம். முதல்ல வீணை இசையை வாசிப்பாங்களாம். வாசித்த மாத்திரத்தில் இந்த பறவை உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே வருமா. வரும்போது டக்குன்னு என்ன செய்வாங்களாம், பறை அடிச்சிருவாங்களாம். பறைனா ஓங்கி சப்தம் கேட்கும் பாருங்க. அந்த பறையை கேட்ட மாத்திரத்தில் இந்த பறவை இறந்து போகுமா. அந்த பறைன்றது பயங்கரமான ஒரு சப்தத்தை கொண்டது. அந்த பறை ஒலி கேட்ட மாத்திரத்தில் இந்த பறவை இறந்து விடுமா. அந்த பறவையை பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம். அதை கொன்று பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணுவாங்களாம். யோசிச்சு பாருங்களேன். அப்போ செவிப்புலன் என்பது இது அருமையாக கேட்கணும்னு நினச்சது. ஆனால் அதே கேள்வி, அந்த கேள்வியின் மூலமாக அதிகமான சப்தத்தை கேட்டதனால் அதற்கு ஒரு மரணம் அப்படின்றது அங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த செவி அப்படின்ற ஒரு புலன் இதெல்லாம் நம்மளை கட்டி வச்சிருக்க, அவ்வளோதான். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த விட்டில் பூச்சி நம்ம வீட்லேயே அடிக்கடி பார்ப்போம். இந்த விட்டில் பூச்சி என்ன செய்யும், லைட்டு எரியும் பாருங்க. அதை பார்த்த மாத்திரத்தில் இது ஏதோ பழம் அல்லது அப்படின்ட்டு அதை போய் தட்டி 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 இழுக்கிற மாதிரி போகும். மீண்டும் மீண்டும், ஒரு தடவை இல்லை, மீண்டும் மீண்டும் அதிலேயே மரணம் அடையும். அந்த கண்ணை அது அந்த லைட்டை பார்த்தோன்னே அதையே ஒரு பழம் அல்லது நமக்கு பிடித்தமானது அப்படின்றத அங்கே போய் விழுந்து அங்கேயே இறந்து போகும். அப்போ இந்த ஒரு புலன்கள் இது ஏதோ பறவைக்கு இவங்களுக்கு அதுக்கு மட்டும் இல்லை, பூச்சிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஐம்புலன்கள் மூலமாக இங்கே மீண்டும் மீண்டும் உலக வாழ்க்கை, மீண்டும் மீண்டும் பிறப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை, பிறப்பு அப்படின்றது. இப்போ இதை நீங்கள் நம்ம யோசித்து பார்த்தா, இப்போ ஞானிகள், அருளாளர்கள்லாம் பார்த்துருக்கோம். ரமண மகரிஷி இருக்கார், இன்னும் நம்ம நால்வர் பெருமக்கள் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களையெல்லாம் நம்ம யோசித்து பாருங்களேன். அவங்களும் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்தாங்க. அவங்களும் நம்மளை மாதிரி உடம்போடு தானே இருந்தாங்க. நம்மளை மாதிரி உடம்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். வாழ்ந்ததுக்கு நமக்கு வரலாறே இருக்குது, சான்றாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த பாசம், அதாவது கயிறு, பாசம்ன்றது கயிறு பார்த்தோமா, ஐம்புலன். அப்போ அவங்களுக்கு எதுவுமே செய்யலையே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கணும். இப்போ நாம் இந்த பாசத்தினால் கட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி சூழலுக்குள்ளே வர்றோம். இப்போ முருகப்பெருமான்கிட்ட கேட்குறா, எப்பா என்னை காப்பாற்றுப்பா, இப்படி ஒரு கஷ்டப்படுறேனே இந்த 5 புலன்களோடு கூடி அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அருணகிரி பெருமான் சொல்கிறாருன்னா அப்போ நம்மளாம் என்னத்துக்காரது, அவரே சொல்கிறாரு. ஆனால் ஞானிகள், அருளாளர்கள் இந்த உடம்போடு கூடி இந்த பொறிப்புலன்கள், ஐம்பொறிகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கும் அதோடு கூடி தானே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் இது அந்த கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தால், அவர்கள் இந்த ஐம்பொறிகள் என்பது மனதோடு கட்டப்பட்டு, நம்ம ஞானேந்திரியங்கள் படிச்சிருக்கோம், அதனோடு கூட தான் மனம்ன்ற ஒன்று இருக்கும். இப்போ இந்த மனதிற்கும் ஞானேந்திரியங்களுக்கும் உள்ள கட்டு, பாசம்ன்ற கயிறு கட்டு, இதை வெட்டி வீழ்த்தியிருப்பாங்க. நமக்கு கட்டுப்பாடோடு இருக்குது,
கட்டி வச்சிருக்கு. அவர்கள் வெட்டி வீழ். அப்போ வெட்டுறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். வெட்டுறதுக்கு மனத்தையும் இந்திரியங்களையும் கட்டி வச்சிருக்கு. இப்போ அதை வெட்டுறதுக்கு ஆயுதம் இருக்கானா? இருக்குது. ஞானம். ஞானம் ஞானவாள் ஏந்துமையர் நாத பறை அறைவன். ஞானவாள் இவங்கெல்லாம் இறைவனோடு ஒன்றித்தவர்கள், இறை ஞானம் பெற்றவர்கள். அந்த ஞானத்தினால் இந்த ஐம்பொறிகளோடு கூடிய அந்த கட்டுகளை வெட்டி எறிந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு உலகம் தென்படாது, இறைவன் தென்படுவான். நமக்கு உலகம் தென்படும், இறைவன் மறைந்து நிற்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ அதனால தான் இவர் சொல்கிறாரு, இந்த பொறி புலன்கள் மூலமாக வரக்கூடிய துன்பம் அதுதான் மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவி சூழலாக இங்கே வரக்கூடியது. அதான் கொட்பு அடைந்த குப்பாச வாழ்க்கையுள் கூத்து ஆடும் ஐவரில். கொட்புனா சுழற்சி, அடைந்த அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு வரி. ஏன்னா இந்த மனம் என்ற ஒன்று இந்த ஐம்பொறிகளோடு கூடி கட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் சுழற்சி, அதை நாம் உணராமல் இருக்கும். அந்த உணர்வு நமக்கு வராததற்கு காரணம் இந்த ஆணவமலமும் காரணம், நம்முடைய வினைகளும் காரணமாக இருக்கிறது. நமக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போது ஒரு கல் எடுத்து வேகமாக ஓடுற ரெயில் மேலே போடுங்க, அந்த கல் எங்கே வந்து விழுகும் தெரியுமா? நம்ம மேலே தான் விழுகும். இது நமக்கு தெரியல, புரியலை. இந்த மீண்டும் மீண்டும் பொறிபுலன்களோடு கூடி இந்த உலகத்தை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் சுழற்சி, பிறவி சுழற்சி, மீண்டும் இந்த துன்பத்திற்குள் தான் அகப்பட போகிறோம் என்பதை நாம் உணராதவர்களாக. நம்ம அருளாளர்கள்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, எவ்வளவோ சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் படிக்கிறோம், தேவாரம் படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், இந்த திருப்புகள் படிக்கிறோம், இப்போ கந்தர் அலங்காரம் படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ளே உபதேசமாக போகுதான்னா எல்லாருக்கும் போக போகிறதில்ல. கொஞ்சம் கேட்குறோம், அப்புறம் கொஞ்சம் விடுறோம். இதை கம்பராமாயணத்தில் கம்பர் ரொம்ப அழகாக சொல்வார். அதாவது தாடகை மேலே ராமன் ஒரு அம்பை விட்டான். அது எப்படி போச்சா தெரியுமா? சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். இவன் மேலே விட்டாச்சு. வயிற குன்றம் கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் சுழன்று உள்ளுக்குள்ளே வேகமாக விடுறார் அம்பு ராமன். அப்போ அந்த தாடகை மேலே போகுது, அவள் அப்படியே கல் மாதிரி இருக்கா. அவள் மேலே உள்ள பாஞ்சி வெளியே வருதான். அது எப்படி வருதான்? கலன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்று. ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே கல்லா புல்லர், ஒன்று கேட்டாலும் புரியாமல் இருக்குல்ல, பார்த்தீங்களா? அதைத்தான் புல்லருங்கிற. எவ்வளவோ நூல்கள் படித்தாலும் நம்ம உணராமல் இருக்குல்ல. நம் போன்றவர்களுக்கு காதில் கேட்டால் இங்கே கேட்டால் அங்கே வெளியே ஓடிடுதுல்ல. அதே போல் இவளுக்கு ராமர் விட்ட அம்பு உள்ளே போய் வெளியே வந்துச்சான், அதை போல் வந்தது அப்படிம்பார். இப்போ நமக்காகத்தான் இந்த வார்த்தைகள். நாம் கேட்குறோம், எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம், ஆனால் நாம் அதை கடைப்பிடிக்க முடியுதா அல்லது அந்த நெறியில் நிற்கிறோமா? இல்லை. ஆனாலும் நம் பொருட்டாக இந்த அருளாளர்கள் விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குப்பாச வாழ்க்கையுள் கூத்து ஆடும் ஐவரில் கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சை ஈடேற்றுவாயப்பா. இந்த 5 பேரோட சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிறவி என்ற ஒன்றில் நான் துன்பம் அடைந்து கொண்டு இருக்கிறேனே, இதிலிருந்து என்னை மீட்க வேண்டும். நாம மீண்டு வர முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் மீட்க வேண்டும். அந்த ஒருவர் யார் அப்படின்னா, முருகா உன்னை தவிர யாரும் கிடையாது. ஏன்னா உன்னுடைய வலிமை எப்படிப்பட்டதுன்னு அடுத்த 4 வரியில் அழகாக சொல்கிறார். ஏன்னா நீ 5 பேரை அடக்குனவன். இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த 5 பேரை
என்னால் தாங்க முடியல, இப்படி மீண்டும் மீண்டும் நான் விழுந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த 5 பேரை என்னட்டேருந்து நீக்கி அவங்ககிட்டருந்து நீ காப்பாற்றி நீ இவர் சொல்கிறார் முதல் 4 வரியில். அதுக்குரிய சரியான ஆள் யார் தெரியுமா? முருகா, 12 கரங்களை உடைய 6 முகமும் 12 கரங்களை உடைய முருகா, நீதான்ப்பா சரியான ஆள். ஏன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேரையும் நீ தான் முழுக்க அழித்து அந்த தேவர்களுக்கு நன்மை தந்தவன். அதனால என்கிட்ட இருக்கிற இந்த 5 இவர்களையும் என்னிடமிருந்து நீக்குவதற்கு உனக்கு மட்டும்தான்ப்பா தகுதி இருக்கு அப்படின்னு கொண்டு வர்றாரு பாருங்க. இப்போ அதுக்கு சொல்கிறாரு பாருங்க அழகா அடுத்த 4 வரியில், 2 4 வெற்பும், 2 4னா 8 தடவை. இது ஏற்கனவே முதல் பாட்டிலேருந்து ஒரு 3 பாட்டாக சொல்லிட்டு வர்றாரு. சேவல் அடிக்கும்போது முதல்ல சொல்லும்போது அந்த மேருமலை, அப்புறம் அந்த 8 திசையில் இருக்கக்கூடிய மலைகள், இது எல்லாத்தையுமே இந்த முருகப்பெருமான் அந்த மயில் அது தோகையை அடிக்கும்போது அதெல்லாம் விழுந்துச்சினார். சேவல் அது அப்படியே சிறகை அடிக்கும்போது அது விழுந்துச்சினார். ஒவ்வொன்றா சொன்னார். இப்போ சொல்கிறார் பாருங்க, இந்த பாட்டிலையும் சொல்கிறார் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரு அலங்காரமாக அழகுபடுத்தும் விதமாக அருணகிரி பெருமான் மிக அருமையாக சொல்கிறார். 2 4 வெற்பும், அதாவது 8 மலையும் அப்பாதியாய் விழ, அப்படியே 2ஆகி விழுகுதான் விழ, மேருவும் குலுங்க. நடுவில் இருக்கு மேருமலை. இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் அச்சாணியாக இருப்பது மேருமலை. அது அப்படி குலுங்கி நடுங்கி அப்படி நிற்கிதான் குலுங்க. விண்ணோரும் உய்ய, தேவாதி தேவர்களெல்லாம் அப்படியே சந்தோஷம் பண்ணும் மண்ணாக. சப்பா எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னா, சப்பாணி கொட்டிய கை 6 2 உடை சண்முகனேங்கிற. சப்பாணி கொட்டுறாராம். எத்தனை கை? 12 கையில். இந்த 12 கையால் அந்த 2 கையையும் சேர்த்து வச்சு அப்படியே அப்படி கொட்டுறாரு பாருங்க. அதில் வர்ற சப்தத்தை கேட்டு அந்த அசுர கூட்டங்களே நடுங்குச்சான். அந்த அசுர கூட்டங்களில் இருக்க 5 பேர், ஏன்னா நம்மகிட்ட இருக்க 5 சொன்னார் இல்லையா, அப்போ அங்கே இருக்கிற 5 சொல்லணும். அந்த 5 பேர் யார் அப்படின்னா, முருகப்பெருமான் இங்கே போர் செய்ய வர்றார். யார் கூட? எல்லா படைகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சூரன். இவன் தான் அசுரன், இந்த சூரன். அப்புறம் நம்பர் 1 ஆகிட்டா, அடுத்து அந்த சூரனுக்கு உறுதுணையாக கூடவே இருக்கக்கூடியவர் அந்த தலைவர். அவங்கள யார் அப்படின்னா, தாரகாசுரன் ஒருத்தன். இவன் தான் யானை முகம். நம்ம திருச்செந்தூரில் சஷ்டியோட சூரசம்ஹாரம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்ப்போம். முதல்ல யானை முகம் கொண்டவன் இப்படி மண்டையாடிட்டு வருவான் பாருங்க. அப்போ தாரகாசுரன், அவனுக்கு யானை முகம். சரியா? அடுத்து இவன் சூரனுடைய தம்பி சகோதரன். அடுத்து இன்னொருத்தன் வர்றான், சிங்கமுகம் கொண்டவன். அவனும் ஒரு சகோதரன் தான், சிங்கமுக அசுரன் அப்படின்றது. அப்புறம் ஒருத்தன் வர்றான், கிரௌஞ்சாசுரன் அப்படின்றது. அந்த சூரனுக்கு கவசம் போல இருப்பவன். 4 பேர் ஆயிட்டாங்களா? இன்னொருத்தன் பானுகோபன். பானுனா சூரியனையே கோபிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எல்லா வலிமையும் கொண்டவன் பானுகோபன். அந்த பானுகோபன் சூரபத்மனுடைய மகன். அப்போ 5 பேர் ஆயிட்டா. கந்தபுராணத்தில் ஒவ்வொருத்தருடைய அழிவு எப்படி வருன்றதை அழகாக பட்டியல் போடுவார். ஒவ்வொருத்தருடைய எப்படி சண்டை வந்தது, ஒவ்வொருத்தரும் எப்படி அழிந்தார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ 5 பேர் இந்த அசுர, இது ரொம்ப முக்கியமானவங்க. மற்ற பெரிய படையெல்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் படைத்தலைவராக வர்றவங்க. இந்த சூரன் அவனுக்கு துணையாக வர்றது இவங்கெல்லாம். அப்போ இந்த 5 பேரையும் அழித்த அந்த முருகப்பெருமான். அப்படி இந்த 5 பேரையும் அழிச்சியப்பா. அப்போ என்கிட்ட இருக்கிற 5 பேரை அழிக்கிறது உனக்கு சர்வசாதாரணம். அதனால் ஒன்றால் மட்டும்தான் இது
முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறார் அருணகிரி பெருமான். அதுக்கு இந்த இடத்துல இவர் சொல்கிறது சப்பாணி கொட்டிய அந்த கை 6 உடை சண்முகனேங்கிறார். அப்போ சப்பாணி கொட்டுதல் அப்படின்றது ஒரு சப்தத்தை தான் எழுப்புகிறான் முருகன். ரொம்பலாம் ஒன்றும் இப்போ சண்டை போடலாம் போகலை, ஒரு சப்தம் தான் எழும்புகிறது. அந்த சப்தம் எழும்பும் போதே அவன் நடுங்குறானான் கேட்டு, நம்மை கொல்ல எவனோ ஒரு யமன் வந்து விட்டான் அப்படின்னு பயந்து நடுங்குறானான். அப்புறம் முதல்ல அழுகும் போது அப்படி தான் பயந்தான், அதை சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி விட்டுட்டான். ஏன்னா இவன் மாயையின் பிள்ளை. மாயை என்பது தோன்றி நின்று அழிவது. இன்றைக்கி வேற ஒன்றும் இல்லை, நம்ம துஷி வீட்டுக்கெல்லாம் போகும்போது அது இறந்தவங்க அவங்களுக்குள்ள இருக்கும்போது அவங்க அழுவாங்க, நான் அதை பார்த்து நமக்கு வருத்தமாக இருக்கும், அழுவோம். எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம்ல. அவங்க இறந்தது இல்லை நாம் இறக்க போகிறோம் இதெல்லாம் நினப்பா வரும், ஒன்று வர மறந்துடும், எல்லாத்தையுமே மறந்துடும். இல்லை ஒரு நாள் 2 நாள் ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு நாள் 2 நாள் அதையும் மறந்துடுவோம், எல்லாம் மறக்கப்படும். இதற்கு காரணம் மாயை. இவன் இந்த சூரபத்மன் சூரன் மாயையின் பிள்ளைகள். அதனால் இங்கே முருகப்பெருமான் முதல்ல குழந்தையா இருக்கப்ப அழுதாரு, அப்புறம் கிண்கிணி சப்தம் கட்டது, ஒவ்வொரு நேரம் பயந்து நடுங்கினான். இப்போ சப்பானி கொட்டுறாரு 12 கரங்களோடு, இப்பவும் பயந்து நடுங்கினான். ஆனால் அடுத்த நிமிடம் அதை மறந்து போனான். மாயையின் பிள்ளையாக இவன் இருந்ததால் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை அந்த நேரம் உணர்கிறான். அடுத்த நிமிடமே அதை மறந்து போகக்கூடியவனாக. இன்னைக்கு நம்முடைய நிலைமை அதுதான், மாயையோடு கூடியவர்களாக. இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றத நம்மளால் உணர முடியாதவர்களாக. உணர்ந்தாலும் அந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் அதை மறந்து போயிடும். இப்போ அதைத்தான் இந்த பாட்டில் அழகாக சொல்லி, ஏன்னா மாயையின் காரியம் இப்படிப்பட்டது. அப்போ இதில் இருந்து நான் முழுக்க விடுபடணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க, எவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த மாயா காரியம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இன்னொன்று ஆணவ மலம். இப்போ சூரன் என்றாலே முழுக்க ஆணவ மலம், அது காரியப்பட்டு வரக்கூடாது. அது காரியப்படும் போது தான் இந்த மாயை எல்லா சேட்டைகளையும் செய்யும். அப்போ அது காரியத்தை நிறுத்தணும். இந்த மாயை எந்த ஒரு செயலுக்கும் வரக்கூடாது. இவ்வளவோ இங்கே சொல்லப்படுகிறது. இந்த பாடல் மிக உயர்ந்த தத்துவ கருத்தை மிக அழகாக இங்கே சொல்லப்படுகிறது. 8 திசைகளுக்கும் 8 திசைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது 8 மலைகள் தான். அப்போ 8 மலைகள், இப்போ 8 மலைகள்லையும் அதில் சப்தம் எழும்பும் வண்ணமாக அந்த இடத்துல இவனுடைய ராஜ்யத்தில் எந்த இடத்துல என்ன நடந்தாலும், ஏன்னா முழுக்க இவன் ராஜ்யம்தான், அசுரனுடைய ராஜ்யம்தான். எங்கே சப்தம் கேட்டாலும் அங்கே போய் கேட்டுருமா, எங்கே 8 மலையிலையும் ஒழிச்சிருமா. அது மட்டும் இல்லை, மேரு மலையில் பிரதானமாக எல்லாத்துலேயும் இவனுடைய ஆட்சி. இந்த அசுரர்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அங்கே போய் சப்தம் கேட்டுறோம், அங்கே இருக்கிற அசுரர்கள் பயந்து நடுங்கிடுவாங்க. அதுபோல தான் இந்த சப்பானி கொட்ட இந்த முருகப்பெருமான் கைகளால் அந்த சப்தத்தை எழுப்ப இங்கே வந்து இந்த மலைகளிலே ஒலித்ததை கண்டு நடுங்கினார்களாம். அசுர கூட்டங்களெல்லாம் நடுங்கியதான். அப்படிப்பட்டதா அதை சொல்கிறார் இங்கே அழகா. 4 வெப்பம் அப்பாதியாய் விழ, சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் இந்த மலை எப்படி விழுகுதான், 8 மலையும் அப்படியே வெட்டு 1 துண்டு 2ம்பாங்க, அது மாதிரி பாதியாக விழுந்தது. அவ்வளவு உயர்ந்த நிலை. அசுர கூட்டங்களை ஒழிப்பதற்கு வந்த முருகப்பெருமான் ஞானமே வடிவார். அப்போ மாயை, இங்கே ஆணவம், இவற்றையெல்லாம் நீக்க வேண்டுமென்றால் முருகப்பெருமான் என்ற ஒரு சக்தி இங்கே நம்மிடம் வர வேண்டும். அது ஒரு சின்ன சப்தம் கொடுத்தா போதும், நம்மகிட்ட இருக்க மாயா காரியமும் ஆணவமும் அடியோடு அழிந்துவிடும் என்பதை இந்த பாடல், இந்த வரிகள், கீழே இருக்க 4 வரிகள்
அழகாக எடுத்துச் சொல்கிறது. அப்பாதியாய் விழ 8 மலையும் பெரிய தூணா நிற்கிது, பிரபஞ்சத்தை தாங்கிக்கிட்டு இருக்கு, அப்படியே விழுகுது. நடுவில் இருக்க மேரு, அச்சாணியாக இருக்கக்கூடிய மேரு, அது அப்படியே குலுங்குது. குலுங்கிய மாத்திரத்தில் இங்கே இருக்க அசுரர்கள்லாம் பயந்து நடுங்கிறாங்க. ஆகா, என்ன, எதனால இப்படி வந்தது, யார் இப்படி அசைக்கிறார்கள், நம்முடைய அழிவு வரப்போகிறதோ என்று பயந்து நடுங்க. இன்னொருத்தர் அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷப்படுறார். யார்? தேவாதி தேவர்கள் எல்லாம். ஆகா, முருகப்பெருமானுடைய கைகள் இதோ சப்தம் கொடுக்கிறது. இந்த அசுரர்களெல்லாம் அங்கே பயந்து நடுங்கும் வண்ணமாக ஒரு சப்தம். இந்த தேவர்களுக்கோ சந்தோஷம். அசுரர்களுக்கு நடுக்கத்தையும் தேவர்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வண்ணமாக இந்த சப்பாணி கொட்டிய கை 6 2 உடை சண்முகனே என்று மிக அருமையாக சொல்லி, இவ்வளவு வலிமை, இப்பேற்பட்ட வலிமை கொண்ட அசுரர்களை அழித்த நீ இந்த வாழ்க்கை சூழலிலே பட்டு சுழண்டு கொண்டிருக்கிறேன். இந்த ஐவர்களோடு சேர்ந்து இதில் ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு இதில் சுழண்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சுழற்சியிலிருந்து என்னை விடுவிப்பாய். அதை செஞ்ச ஒன்றால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏன்னா இந்த மாயையின் பிள்ளைகள் தான் அவர்கள். அவர்களை அழிக்க வந்த நீ இந்த மாயையோடு கட்டப்பட்டிருக்கும் அடியேனுடைய வாழ்க்கை பாச உலக வாழ்க்கை, உலகம் என்ற இந்த நாடக மேடை, இதிலே கயிறால் கட்டப்பட்டு ஐவரோடு கூடி இந்த வாழ்க்கை, உலகத்தை நோக்கிய வாழ்க்கை, பாச வாழ்க்கையுள் கூத்து ஆடும் ஐவரில் கொட்பு சுழற்சி, மீண்டும் மீண்டும் பிறவி என்ற சுழற்சி அடைந்த இப்பாச நெஞ்சு. பாசம் என்றால் கயிறு, நெஞ்சு என்றால் உயிர், பச்சு பசு, கட்டப்பட்ட நிலையில் உள்ள பசு. மாயை கண்மங்கள் என்ற 2 அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து மூடி. இவ்வளோ அழகாக சொல்லிட்டார் இல்லையா? இந்த இடத்துல இப்பாச நெஞ்சினை, கட்டப்பட்ட உயிரினை ஈடேற்றுவாய். இந்த உயிரை ஈடேற்றுப்பா, அதுக்கு உனக்கு தாப்பா தகுதி இருக்கு. ஏன்னா 4 வெற்பும் அப்பாதியாய் விழ மேருவும் குலுங்க விண்ணோரும் உய்ய சப்பாணி கொட்டிய அந்த கை 6 2 உடை ஷண்முகனே. அருமையான ஒரு வார்த்தை ஷண்முகன் என்பதாக. 6 முகங்களை கொண்ட இங்கே முருகப்பெருமான், 6 முகனாக வரக்கூடிய முருகப்பெருமான் ஷண்முகன் என்பதாக. இன்றைக்கி திருச்செந்தூர்லாம் பார்த்திங்கன்னா சண்முகர் அர்ச்சனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேலான ஒன்று. உயிர்களாகிய நமக்காக இறங்கி வந்த தன்மை சண்முகர், இறங்கி வந்த தன்மை சண்முகர். 6 முகத்தோடு கூடி வந்து இன்றைக்கும் சண்முகருக்கு அர்ச்சனை பண்ணுறவங்க சிவாச்சாரியார்கள், அங்கே இருக்கவங்க வந்து போத்திமார்கள். 3 வகையாக இருக்குது இன்றைக்கும் இங்கே. அதில் இவங்க வந்து சிவாச்சாரியார்கள். 6 வகை நெய்வேத்தியம் நாம் எப்படி சாப்பிடுவோம், அறுசுவை உணவு, அதுபோல் இந்த சண்முகருக்கு வைக்கப்படும். அதில் சண்முகர் அர்ச்சனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் வளங்களை பெற அந்த சண்முகன்ற வார்த்தையே மேலான ஒரு மந்திரமாக அமைந்தது. அப்படிப்பட்ட சண்முகனே, உயிர்களாகிய நாம் இந்த பாச வாழ்க்கையுள் கட்டப்பட்ட இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் இந்த முருகப்பெருமான் சண்முகனாக வந்து 6 முகம் கொண்டவனாக வந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதாக அழகாக அமைத்து கொடுத்த ஒரு அருமையான பாடல்தான் இந்த 14வது பாடல். குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சினை ஈடேற்றுவாய். 4 வெற்பும் அப்பாதியாய் விழ மேருவும் குலுங்க விண்ணோரும் உய்ய சப்பாணி கொட்டிய கை 6 2 உடை சண்முகனே என்பதாக மிக அருமையாக அமைத்து கொடுத்த கந்தர் அலங்கார பாடல்.
இந்த பாடலை சிந்திப்பதற்கு இவருடைய திருவருளும் குருவருளும் நமக்கு பூட்டி வைத்தமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல அன்பர்கள் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.